ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கும்பராசியை பொறுத்தளவுல சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரநிலை அடைய போறார். ஆகவே இந்த கும்பராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இது ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஃபேவரபிளான பலன்களை தான் செய்ய போறார் சனி பகவான். அதாவது சுயஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை வந்துட்டு ஜென்ம சனி காலகட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ம சனியில வந்துட்டு வாழ்க்கையே புரியாத மாதிரி மாறும், தலைகீழா இருக்கும் வாழ்க்கை. லைஃப்ல எதுலையுமே வந்துட்டு ஒரு பிடிப்பு இல்லாத நிலை, அதே போல ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை, நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது. எதையாச்சும் பத்தி ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒரு உள்கவலை அப்படிங்கிறது இருக்கும், அது போட்டு உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையில இருப்பீங்க. எந்த பக்கம் போறது, எதை சூஸ் பண்றது, என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியே இல்லாத மனநிலையில இருப்பீங்க. இதுதான் பொதுவா ஜென்ம சனி கொடுக்கும். அதே போல திடீர் விபத்துகள், திடீர் மன உளைச்சல்கள், அதோட அதிகப்படியான அலைச்சல்கள், பணிச்சுமை அதிகமா இருக்கிறது. நீங்க ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், எந்த பிளேஸா வேணா இருக்கலாம். ஆனா சுமை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதிகப்படியான பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுறது, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்க. இது வந்துட்டு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்குமான்னு கேட்டா டெஃபினட்டா கொடுக்காது. அப்படியே ஒரு ஸ்ட்ரகிள், அதே சமயத்துல மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமா இருக்கும். இதுதான் ஜென்ம சனி பொதுவா பண்ணும். இப்போ இந்த ஜென்ம சனி பலம் இழக்கிறாரு, சனி பகவான் பலம் இழந்து வக்ரநிலை பின்னோக்கி வராரு. ஆகவே இந்த ஒரு டைமிங்கை பொறுத்த அளவுல டெஃபினட்டா கும்பராசிக்கு ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்க போகுது. 141 டேஸ் சனி பகவான் அமைதியா இருக்க போறாரு. உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்க போறதில்ல, பிரச்சனை கொடுக்க போறதில்ல, வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. நீங்க முயற்சி பண்றீங்களான்னு செக் பண்ண போறாரு. ஒரு தெளிவை கொடுக்க போறாரு. எதை நோக்கி பயணிக்கிற அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை கொடுக்க போறாரு. உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எது அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு தெளிவா தெரியும். இதனால உங்களுக்கு அதிகப்படியான கவனச்சிதறல் ஏற்படுது, ஏன் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற அந்த புரிதல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். அடுத்தது நம்ம எதை நோக்கி போகணும், எது நம்ம லைஃபுக்கு ரொம்ப அதிகமா தேவை அப்படிங்கிற அந்த கிளியாரிட்டியான மைண்ட் செட், குவாலிட்டியான மைண்ட் செட் அப்படிங்கிறது இந்த வக்ர பயிற்சியில உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆகவே கும்பத்தை பொறுத்த அளவுல ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு, பாசிட்டிவிட்டியா இருக்கு. ஒரு சில இடர்பாடுகள் இருக்கும், இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்க போறது கிடையாது. அதை மைண்ட்ல வச்சுட்டு செயல்படுங்க. இப்ப சுயஸ்தானத்துல சனி பகவான், வக்ரம் பெற்ற சனி பகவான், ஜென்ம சனி வக்ரம், அதாவது பலம் இழந்த சனி சுய புத்தியை தெளிவா கொடுக்க போறாரு. குழப்பகரமான மனநிலையிலிருந்து உங்களை வெளில வர வைக்க போறாரு. எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிடும். எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க ஃபேமிலியா இருக்கலாம், உங்களுடைய உத்தியோகமா இருக்கலாம், உங்களுடைய தொழில் வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய வெல்த், எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு கிளியாரிட்டியான டேட்டா கிடைக்கும் உங்களுடைய மைண்டுக்கு. நம்முடைய நிலை இதுதான், நெக்ஸ்ட் நம்ம எங்க போகணும், எதை நம்ம செயல்படுத்தினா நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கிளியாரிட்டியான டேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆகவே இந்த ஒரு டைமிங் ஒரு கோல்டன் பீரியட். சுயஸ்தானத்துல சனி வக்ரம் அடைகிறது, சுய புத்தி தெளிவை கொடுக்க போறாரு. முடிவெடுக்கிற அந்த ஒரு திறமை, கலக்கமான மனநிலிருந்து உங்களை வெளில வர வைக்கிற அந்த ஒரு திடம், அதெல்லாம் சனி பகவானால கிடைக்க போகுது. இப்ப நீங்க முடிவு பண்ணிடுவீங்க, எது நமக்கு நிரந்தரமா தேவை, எது நிரந்தரமா தேவையில்லை, எதை நம்ம ஒதுக்கணும், எதை நம்ம ஈர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளியாரிட்டி, குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டுரும். ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா சுயஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் அடைகிறது ஒரு தெளிவு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள உங்களை புகுத்துறதுக்கான ஒரு முயற்சி, அதெல்லாம் கிரியேட் பண்ணிடுவாரு. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஹெல்த் வைஸா ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு, ரொம்ப நாளா நான் ஹெல்த் வைஸா பாதிக்கப்பட்டு இருக்கேன், ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கேன். ஒரு சிலருக்கு தப்பா எண்ணங்கள் வரும், எப்படின்னாக்கா தவறுதலான முடிவுகள் எடுக்கிறது, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, இந்த ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இந்த ஒரு டைமிங்லாம் அதிகப்படியா உள்ளெடுத்துப்பாங்க. இந்த கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறவர்கள்லாம் இப்போ வந்து ரெக்கவர் ஆக போறாங்க, புத்தி தெளிவு ஏற்பட்டு ரெக்கவர் ஆக போறாங்க. உங்களால மற்றவர்களுக்கு இருந்து வந்த கவலைகள்லாம் குறைய போகுது. ஸோ நீங்க இப்ப தெளிவா இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி குடும்பமா இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், அவர்களுக்கும் மகிழ்ச்சியா மாறும். நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னாலே அவர்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க, மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக போறீங்க. ஸோ அந்த ஒரு ஃபேவரபிளான டைமிங் இது. அடுத்த உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டுல வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை பிளஸ் அந்த இடத்துல குரு ராகு. பொதுவா ராகு இருக்கிறது கிரேட், ஆனா குரு இருக்கிறது குற்றம். சனி பார்வை விழுறதும் அந்த அளவுக்கு கிரேட்னு சொல்ல முடியாது, அப்படியே கலவையான பலனை செய்யும். ஆனா இப்ப வக்ரம் பெற்ற சனி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போறது கிடையாது. இந்த ஒரு டைமிங்ல குருவால நிலையற்ற தன்மை இருக்கலாம், ராகு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்குறாரு, ஆனா குரு அதுல குழப்பத்தையும் கொடுக்குறாரு சேர்த்து. ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்க, அதை செயல்படுத்தலாமா வேணாமா, அதை அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, இதை விரிவடைய செய்யலாமா, இதை அப்படியே ஷார்ட்டா பண்ணிடலாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்தை கொடுக்குறாரு. அவை குழப்பத்தோட ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா அது இந்த டைமிங்ல தான் கும்பத்துக்கு. ஆகவே கும்பராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுல தெளிவா இருங்க, பயப்படாதீங்க. தைரிய குறைவு இருக்கும், இரட்டை தன்மை இருக்கும், தைரிய குறைவும் இருக்கும், அதே சமயத்தில் தைரியமாவும் இருப்பீங்க, ஸ்திரத்தன்மையும் இருக்கும், நிலையற்ற தன்மையும் இருக்கும், இரட்டை தன்மை இருக்கும். ஆகவே இந்த ஒரு
ஒரு காலகட்டத்துல நீங்க எடுக்கிற முடிவுல கிளியரா இருங்க, தெளிவா இருங்க. ஒன்ஸ் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்காதீங்க. யாருக்காகவும் உங்களுடைய முடிவை மாத்திக்காதீங்க. நீங்க மாட்டும் உங்க பாதையில பயணிச்சுட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க நினைக்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கிளியரான முடிவு எடுக்கணும். ஒண்ணு. 2வது விஷயம், தைரிய குறைவா இருக்காதீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. அப்படியே பதட்டமும் வரும், பயமும் வரும். எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. இந்த பதட்டத்தெல்லாம் கவனிங்க. கவனிச்சு உங்களுடைய அடுத்த பாதை என்ன, உங்களுடைய அடுத்த முடிவு என்ன அப்படிங்கறத முடிவு செய்து செயல்படுறது நல்லது. அதே போல இந்த இளைய சகோதர சகோதரிகள் வகையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வர மாதிரி இருக்கும். சப்போர்ட்டும் இருக்கும், மறைமுகமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், மறைமுகமான எதிர்ப்பு இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாச்சும் ஹெல்த் வைஸா இஷ்யூஸ் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அது சார்ந்த வகையில கொஞ்சம் கொஞ்சம் கவலைகள் இருக்கலாம், கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கலாம். பட் இருந்தாலும் அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். ராகு இருக்காரு. ஆகவே வாக்குவாதங்கள் ரொம்ப நாளா வாக்குவாதமா போயிட்டு இருக்குனாக்கா வாக்குவாதங்கள்லாம் குறைஞ்சி இப்போ ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகுது, நிலைமைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கையை மீறி போன செயல்பாடுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருது, கண்ட்ரோல் ஆகுது. அதே போல கம்யூனிகேஷன் ஸ்கில் அதுல வந்துட்டு கொஞ்சம் தடுமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பேசுற விதம், சொல்ற விதம் அதெல்லாம் கிளியரா இருக்கும். நீங்க ஒன்னு சொல்ல அதை இன்னொருத்தவங்க ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆகவே நீங்க பேசுற விதத்துல தெளிவா இருங்க, கிளியரா இருங்க, எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல தெளிவா இருங்க. ஆகவே இந்த கம்யூனிகேஷனை கரெக்டா சிந்தித்து செயல்படுத்துறது நல்லது. ஸோ அந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா ஃபேவரபிளான பலன் கிடைக்கும். அடுத்த உங்களுடைய ராசிக்கு 7வது வீடு 7th house அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். 2வது நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், உடைய சமூக அந்தஸ்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த 7th house சனி பார்த்தா பொதுவா தடை தாமதம், திருமண முயற்சியில தடை தாமதம், கணவன் மனைவி உறவுல ஒரு பிடிப்பற்ற நிலை, கணவனுக்கும் மனைவிக்கும் வாக்குவாதமா போறது, வாழ்க்கை துணையால மன கஷ்டங்கள் ஏற்படுறது, வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியா பிரச்சனைகள் ஏற்படுறது, இதனால உங்களுக்கு கவலைகள் ஏற்படுறது, அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறதுனால வாழ்க்கை துணைக்கு மன கஷ்டங்கள் ஏற்படுறது. ஸோ இப்படி கொண்டு போகும் இந்த வேவ்லென்த். ஆனா அந்த இடத்துல ஒரு குட் லக் என்னன்னாக்கா உங்களுக்கு குருவும் பாக்குறாரு. ஆகவே நிலைமைகள் கண்ட்ரோலா இருக்கும். இப்ப 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, வாக்குவாதமா போயிட்டு இருக்குனாக்கா உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் வெளில தெரியாம இருக்கும். உங்க ஃபேமிலியில உள்ள அதர் மெம்பர்ஸுக்கு தெரியாது நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறது பிரச்சனையா இருக்கிறது. அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா சனி பாக்குறது, அதாவது இந்த ஆரம்பத்துல, அதாவது சனி பயிற்சியான அந்த ஆரம்பத்துல ஒரு சிலருக்கு திருமணம் ஆகி பிறகு அதை வந்துட்டு கொஞ்சம் பிரிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா இப்போ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்துட்டு சனி வக்ரம் அடைகிறாரு. சனி வக்ரம் அடைகிறதுனால வாழ்க்கையினுடைய பின்பக்கம், பின் புத்தி அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல விஷயம். குரு பாக்குறதுனால ஒரு தெளிவு கிடைக்கும், உங்க உறவுல ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும். இந்த ஒரு டைமிங்ல பிரிந்தவர்கள் ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. 2வது விஷயம், நீங்க முடிவே பண்ணிட்டீங்க பிரியணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டீங்கன்னா சோ அந்த விடுதலைக்கான அந்த ஒரு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. நீங்க எது ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், எது நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். வாழ்க்கை துணையால இருந்து வந்த மன கஷ்டங்கள்லாம் குறையும். அது ஓவராலா நான் சொல்றேன், மன கஷ்டங்கள் எல்லாமே குறையும். இப்போ வந்துட்டு ஃப்ரீயா இருப்பீங்க, ஃப்ரீடமா இருப்பீங்க. அதே சமயத்துல 2 பேரும் ஒன்று இணைந்தாலும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். 2 பேரும் ஒற்றுமையா இருப்பீங்க, ஒரு புரிதலோட இருப்பீங்க. குரு பார்த்தா புரிதல் ஏற்பட்டுரும், தெளிவு ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலா பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேர்ந்துருவாங்க இந்த ஒரு டைமிங்ல. சோ அந்த ஒரு கிளியாரிட்டி தரேன். குரு பாக்குறாரு, சனிக்கு பலம் குறையுது. ஆகவே குரு பார்வை கோடி நன்மை. அந்த வகையில திருமண முயற்சியில தடை தாமதத்தை சந்திச்சவங்க இந்த ஒரு டைமிங்ல திருமண முயற்சியில வெற்றி அடைவாங்க. சோ திருமண முயற்சியில சாதக போக்கு இருக்கு, வாழ்க்கை துணை வகையில ஆதாயம் இருக்கு, வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இருக்கு. நீங்க இறங்குற விஷயங்களுக்குலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. சோ அந்த ஒரு கிளியாரிட்டி இருக்கு. நண்பர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வருது. ஆகவே நண்பர்களோட ஒரு சுமூகமான நிலை இருக்கும், அப்படியே பட்டும் படாத ஒரு சுமூகமான நிலை இருக்கும். நண்பர்களை விட்டு தூரமா இருக்கிறது. ஸோ ஓவராலா நண்பர்கள்ட்ட நல்லுறவு இருக்கும், நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ நண்பர்கள் வகையில இருந்த கஷ்டங்கள், குழப்பங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இப்போ ஒரு ஃபேவரபிளான பலன்கள். நண்பர்களுடைய சப்போர்ட், எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பூர்ணமா கிடைக்கும். ஸோ அது ஒரு கிரேட்டான ஒரு பலன் நம்ம சொல்லலாம். நீங்க இழந்த அந்த சமூக அந்தஸ்து அதெல்லாம் இப்போ உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. எங்கெங்கெல்லாம் உங்களை ஏளனமா பேசினாங்களோ, உங்க இன்ஃபேக்ட் உங்க ஃபேமிலியே உங்களை கொஞ்சம் ஏளனமா பேசியிருந்தாலும் ஸோ அவங்கெல்லாம் இப்போ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அருமை புரிய வேண்டிய, உங்களுடைய அருமை புரிய வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த வகையில கும்பத்துக்கு ஒரு பிரைட்டான கிரேட்டான ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்த உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு, வக்ரம் பெற்ற சனி பாக்குறாரு. ஆகவே சனி பகவான் கடந்த காலத்துல பலமா இருந்து ஜென்மஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 10ஆம் பருவேல உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்த்து தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதியற்ற நிலையை கிரியேட் பண்ணிருப்பாரு. இன்னும் ஒரு சிலருக்கு உத்தியோகம் இல்லாத நிலை, இருக்கிற உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டு வருது, வீட்டுல சும்மா ஃப்ரீயா இருக்கிறது, உத்தியோகம் இல்லையே அப்படிங்கிற, உத்தியோகத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையை ஏற்படுத்துறது. அதே போல உத்தியோகத்துக்கு போனாலும் அங்க நிம்மதி இல்லாத சூழ்நிலையில கிரியேட் பண்றது, உத்தியோகத்துல ஒரு சாதகமற்ற போக்கு, சக ஊழியர் கூட வாக்குவாதம், பிரச்சனைகள், உழைக்கிற உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்கிற ஒரு கவலை, சம்பள உயர்வு, பதவி உயர்வு நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் கிடைச்சிட்டு நமக்கு இன்னும் கிடைக்கலங்கிற அந்த ஒரு கவலை. அதே போல பிசினஸ் ரொம்ப டல்லா போகுது, எந்த ஒரு growth-ம் இல்ல, அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் போச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, கடன் சுமை அதிகமாயிட்டு இப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேட்டான ரிலீஃப் கிடைக்க போகுது. வக்ரம் பெற்ற சனி 10வது வீட்டை பாக்குறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, அந்த சிந்தனை எழுச்சி பெற ஆரம்பிக்கும். இப்பயே ஸ்டார்ட் ஆயிருக்கும் நிறைய பேருக்கு, ஒரு வேலைக்கு போயிடணும், ஏதோ நம்ம
நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காச்சும் நம்மள்ட்ட பணம் இருக்கணும். ஸோ அதற்காச்சும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படிங்கிற அந்த சிந்தனைலாம் எழுச்சி பெற ஆரம்பிக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு போகலாமா, இதை அங்கே சேஞ்ச் பண்ணலாமா, அதை இங்கே சேஞ்ச் பண்ணலாமா, பிஸ்னஸ் செய்கிற இடத்த சேஞ்ச் பண்ணலாமா, எங்கே எப்படி வச்சா நம்மளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓவராலாக இந்த டைமிங்கில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது, நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பணிச்சுமை குறையுது, கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குது, உழைத்த உழைப்பிற்கான அங்கீகாரங்கள்லாம் கிடைக்குது, மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல் அதெல்லாம் கொஞ்சம் தடை தாமதத்தோட கிடைக்குது. சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் கிடைக்குது. படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு இந்த 141 நாட்கள்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த டைமிங்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இல்லைனாலும் நீங்க திருப்தி அடைகிற அளவுக்கு நிம்மதி அடைகிற அளவுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதன் வகையில் ஒரு கிரேட். அதேபோல பிசினஸை பொறுத்த அளவில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசா எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு. அந்த சிந்தனைலாம் எழுச்சி பெறும். செய்யற தொழிலை விட்டுட்டு வேற தொழிலை ஜம்ப் ஆகுறதெல்லாம் இந்த ஒரு டைமிங்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கான சிந்தனைகள்லாம் தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுல ஒன்றும் ப்ராஃபிட் இல்லை, அடுத்ததுக்கு சேஞ்ச் ஆகலாமா அப்படின்னு. சேஞ்ச் ஆகலாம், அதுக்கான வாய்ப்புகளை தான் சனி பகவான் கொடுக்குறாரு. பட் இருந்தாலுமே உங்க சுய ஜாதகத்துல இல்லாத கொடுப்பினை கோச்சார ரீதியா கொடுக்க முடியாது கிரகங்களால. உங்க சுய ஜாதகத்துல என்ன கொடுப்பினை இருக்கோ அதுதான் கோச்சாரம் கொடுக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த தொழில் ஃபேவரபிளா இருக்கும், எந்த தொழில லாபம் கிடைக்கும், ப்ராஃபிட் இருக்கும், எது உங்களுக்கு குரோத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்க சுய ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றாறு போல நீங்க ரியாக்ட் ஆகுறது உங்களுக்கு கெயினை கொடுக்கும். எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிலாம் இறங்காதீங்க. அனுபவம் மற்ற தொழில இறங்காதீங்க. மூன்றாவது நபரை நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கூட்டு தொழிலை பொறுத்த அளவுல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. புதிய கூட்டாளிகள் யாரையும் சேர்க்க வேணாம். இருக்கிறத சுமூகமா ஓட்டுறது நல்லது. ஆகவே இந்த ஒரு டைமிங்ல பிசினஸை சேஞ்ச் பண்ணலாமானாக்கா சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான சாதக போக்கு இருக்கு. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தையோ அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துல இருக்க ஜோதிடத்தையோ நல்லா கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய முடிவுகளை தீர்மானிக்கிறது நல்லது. ஸோ அதன் வகையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி ப்ராஃபிட்டே இல்லைன்னு கவலைப்பட்டவங்கலாம் இப்ப மேலோட்டமா போட்ட முதலையாச்சும் ரிட்டர்ன் எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓரளவுக்கு எல்லாமே நியூட்ரல் ஆகுது. ஸோ ஜென்ம சனி ஒரு பாடுபடுத்திருக்கும் கும்பராசி கும்ப லக்னக்காரர்களை. இப்போ நியூட்ரல் பண்றதுக்கு சனி பகவான் வக்ர நிலைக்கு வராரு. இவ்வளவு நாள் துன்பத்தை கொடுத்துட்டோம், கஷ்டத்தை கொடுத்துட்டோம், கொஞ்சம் வளர்ச்சியை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னோக்கி வராரு. ஸோ 141 டேஸ் ஒரு கோல்டன் பீரியட். இந்த டைமை சரியா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்க லைஃப்ல growth இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. முயற்சியை மும்மடங்கு 4-5 மடங்கா மாத்தினீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரத்தை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்து. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.